நாம் இப்போ சிறுதானியங்கள்லாம் வச்சு பருப்பு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சிறுதானிய பேக்கெட் 3 எடுத்துக்கிட்டேங்க. குதிரைவாலி, வரகரிசி, திணை இந்த 3 மட்டும் வச்சு செய்யலாங்க. கூடவே பருப்பும் சேர்த்துக்கலாங்க. திணை 200 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இந்த கப்பு 200 கிராம் அளவு. இது மாதிரி குருணையாக இருக்கும் திணை, ப்ரௌன் கலராக இருக்கும், லைட் ப்ரௌனாக. 200 கிராம் திணை எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதுவும் 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், இது மாதிரி குருணையாக இருக்குங்க. சிறுதானியம் வச்சு எது வேணால் நம்ம செய்யலாங்க. அடுத்தது வரகரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதுவும் 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். 3 சம அளவில் எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி இருக்குங்க, இதுவும் குருணையாக இருக்கும். 3 சேர்த்து எடுத்து நல்லா கலந்துக்கங்க. நொய் மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவு 100 கிராம் அளவு. அடுத்தது துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அதுவும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. 2 பருப்பு எடுத்துக்கிட்டேன். 3 சிறுதானியங்க எடுத்துக்கிட்டேங்க. இது வச்சு ஒரு அடை எப்படி கிறிஸ்பியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்துக்கங்க. தண்ணி விட்டு முதல்லையே கழுவிட்டேங்க. ஏன்னா சிறுதானியத்தில் இது மாதிரி ஒரு கலராக வரும், ப்ரௌனாக. அதனால் முதல்லையே கழுவிட்டு ஊற வைக்கணுங்க. 3 தடவை கழுவிக்கிட்டேங்க. கழுவி எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேங்க. 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேங்க. நல்லா ஊறிச்சு பாருங்கள். நிறைய அரிசி இருந்தால் நம்ம கிரைண்டரில் கொடுக்கலாம். பெருங்காயம், வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க 5. உப்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இது மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கங்க. ரொம்ப மசியாக அரைக்க வேண்டாம், அடைன்றதால கரகரப்பாக அரைக்கணும். தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேங்க, ஒரு அரை முடி. முந்திரி 7-8, மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 ஆர்க்கு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2 தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கடுகுன்னு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. மிளகு ஜீரகம், முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்துக்கங்க. மிளகாய் 2 சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அடை. தேங்காவை சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைட்டாக வறுத்துக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையும் தாளித்து மாவில் கொட்டிக்கங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க. உப்பும் பார்த்து இப்போ சேர்த்துக்கங்க. அடுப்பில் ஒரு தவாவை காய வச்சு அடைங்களாக இட்டுக்கங்க. இது மாதிரி கனமாக கொஞ்சம் இட்டுக்கங்க. அரிசியை விட சிறுதானியம் நல்லா வேகணும், அதனால் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. ஸ்லோவாக கொஞ்சம் நேரம் வைங்க. நல்லா வெந்ததும் திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அடை. புரோட்டீன், கால்சியம் எல்லாமே இருக்குது இதில். நல்லா வெந்துடுச்சு அடை, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தொட்டுக்க தக்காளி சட்னி எடுத்துக்கிட்டேங்க. நீங்களும் இந்த சிறுதானிய அடையை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.